என்ன சஞ்சய் சின்ன பசங்க மாதிரி விளையாடிட்டு? நாம இன்னும் சின்ன பசங்க தானே. நமக்கு என்ன குழந்தை பிறந்து பேரம்பேத்தி ஆயிடுச்சா என்ன? பேரம்பேத்தி எல்லாம் எடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி தப்பு பண்ணணும். தப்பு பண்ணலாமா? விடுங்க. ஏய் என்ன நீ அன்னைக்கு எனக்கு ரொமான்ஸ் எல்லாம் தெரியாதுன்னு சொன்ன. நான் அதுக்காக வண்டி வண்டியா ரொமான்ஸ் ஏத்திக்கிட்டு உன் பக்கத்துல வந்தா இப்படி சிடி முஞ்சி மாதிரி பேசுற. சரி நாம ரொமான்ஸ் பண்ணலாமா? விடுங்க. என்ன நீ என் கை கூட பட விட மாட்டேங்கிற? என்னங்க இது பகல்ல போய்? நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல. சரி அந்த ஃபர்ஸ்ட் நைட் அப்படியே ஃபர்ஸ்ட் பகலா மாத்திக்கலாமேன்னு பார்த்தேன். நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நான் இப்ப என்ன சொல்றேன்னா நீ சும்மா இரு, நான் ரொமான்ஸ் பண்றேன். ஐயோ என்னங்க நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க. என்ன புரிஞ்சுக்கணும்? இப்போ நான் அந்த மூட்ல இல்ல. ஆனா நான் அந்த மூட்ல இருக்கனே. இங்க பாரு கவிதா, நான் இன்னைக்கு ரொம்ப ஆசையோட வந்தேன். இந்த நேரத்துல இப்படி பண்ணா எப்படி? ஐயோ ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க? என்ன புரிஞ்சுக்கணும்? என்ன புரிஞ்சுக்கணும்? உன்னை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இத்தனை நாளா நான் பொறுமையா இருந்தேன். என்னங்க நம்ம கல்யாணம் எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நடந்துச்சுன்னு தெரியும்ல? ஆமா ஆமா, திருப்பதியில வச்சு தாலியை கட்டி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டாங்க. அட்லீஸ்ட் ஆன் த வேல ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணி உங்க ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. அந்த அறிவு யாருக்குமே இல்லை. சரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது ஒரு நாள் நட்சத்திரம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து சாந்தி முகூர்த்தத்துக்கு அனுப்பி வைப்பாங்கன்னு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த யோசனை இங்க யாருக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. சரி நாமளே சட்டத்தை கையில் எடுத்துக்கலான்னு தீவிரமா யோசிச்சு இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். அதனாலதான் ஃபர்ஸ்ட் நைட்டை ஃபர்ஸ்ட் டேவா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு அது நடந்தாகணும்ல? ஏய் என்ன நீ கட்டின பொண்டாட்டிக்கிட்ட தானே கேக்குறேன். நீ என்னமோ பெரிய கொலை குத்தம் செஞ்ச மாதிரி இப்படி சிலுத்துக்கிற. என்னங்க நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா வரல, என் அக்கா தங்கச்சி வரல. என் அக்கா என்ன ஃபோன் பண்ணி அசிங்கமா திட்டுறா. என் தங்கச்சி என்ன சுத்தமா வெறுத்து ஒதுக்கிட்டா. இந்த மாதிரி ஒட்டுமொத்த குடும்பமே நான் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம சாந்தி முகூர்த்தத்துக்கு கூப்பிட்டு இருக்கீங்க. ஏய் என் பொண்டாட்டியை நான் சாந்தி முகூர்த்தத்துக்கு கூப்பிடுறேன், இதை தப்புன்னு எவன் சொல்லுவான்? பொண்டாட்டின்றதுக்காக நீங்க என்ன வேணா செஞ்சிருவீங்களா? நீங்க கூப்பிடும் போதுதான் வர்றதுதான் ஒரு பொண்டாட்டியோட வேலை நினைச்சிட்டு இருக்கீங்களா? வேற நீ என்ன சங்க இலக்கியம் சொல்லி கொடுக்க போறியா, சந்திரயன் ராக்கெட்ட புதுப்பிக்க போறியா? கல்யாணம் பண்ணமா குழந்தை பெத்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? சொல்லு, எப்படி பேசணும் சொல்லு. எனக்குன்னு எந்த ஃபீலிங்குமே இருக்க கூடாதா? இருக்கலாம், தப்பு இல்ல. முதல்ல என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தனியா உன் ஃபீலிங்ஸை வச்சுக்கோ. என்னங்க நீங்க இவ்ளோ செல்ஃபிஷா? செல்ஃபிஷோ சீஃபிஷோ அதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் போடு. ஒரு மனுஷன் நல்ல மூடோட வரும்போது வாங்கன்னு அப்படியே சந்தோஷமா வச்சுக்கிறவ தான் பொண்டாட்டி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற. இன்னும் ஒரு நாள் கூட உன் கூட வாழல, அதுக்குள்ள உன்னை ஏன்டா கட்டிக்கிட்டேன்னு நினைக்க வச்சிடாத. சரி விடு, அதெல்லாம் விட்டுருவோம். இப்போதைக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? இப்படியே மிருகம் மாதிரி நடந்துப்பீங்க. ஏய் ஆளையும் மூஞ்சையும் பாரு, யாரடி மிருகம்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த வீட்டை பத்தி நினைக்காம உன் அப்பனை பத்தி நினைச்சிட்டு இருக்க. உன் அப்பா என்ன பெரிய வேணா? இங்க பாருங்க, தேவையில்லாம எங்க அப்பா பத்தி பேசாதீங்க. ஆமா, கல்யாணத்துக்கு கூட உன் அப்பா வரல, சும்மா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்க. அவன் தான் உன்னை தலைமுழுகிட்டேன்னு தூக்கி போட்டான்ல, அப்புறம் என்ன அவனே நினைச்சிட்டு இருக்க? ஏன் எங்க அப்பா கோவத்துல அப்படி சொன்னா அதுக்காக நான் அப்பாவே வேண்டான்னு இருந்துருவேன் நினைச்சீங்களா? ஓஹோ, அப்ப காலம் முழுக்க உன் அப்பா பேர சொல்லி என்ன பழி வாங்க போறியா? நான் எதுக்குங்க உங்களை பழி வாங்க போறேன்? எங்க அப்பாவை பத்தி ஃபீல் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நினைச்சு பார்க்க கூடாதா? நீ நாள் பூரா நினைச்சு பாத்துக்கோ, உன்னை யாரும் வேணாங்களே. அதுக்கு முன்னாடி என்ன பத்தி நினைச்சு பாரு, அதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க இவ்ளோ கேவலமானவரா? ஏய் என்னடி ஓங்கி இழுத்தன்னு வச்சுக்க. யாரடி கேவலம்? உன் அப்பா கேவலமா நான் கேவலமா? இங்க பாருங்க, திரும்பவும் சொல்றேன், இனிமே எங்க அப்பாவை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன் சொல்லு, என்ன பண்ணுவேன்? டேய் சஞ்சய், சஞ்சய் கதவை தரடா. சஞ்சய், பொண்ண போய் கல்யாணம் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? டேய் கதவை தரடா. டேய்
சஞ்சய் என்னடா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க என்ன மா என்னம்மா அவ எப்ப பார்த்தாலும் அவ அப்பனை பத்தியே பேசிட்டு இருக்கா என்ன வேணும்னே வெறுப்பேத்துறாமா இன்னைக்கு ஒரு நாள் பாப்பேன் மறுபடியும் அவ அப்பனை பத்தி பேசணும்னு வச்சுக்க மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சிருவேன் டேய் கொஞ்சம் பொறுமையா பேசுடா என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் என்னைய பொறுமையாருன்ற முதல்ல அவளுக்கு சொல்லி புரிய வை போ டேய் என்னம்மா கவிதா என்னம்மா பிரச்சனை ஏம்மா அப்படி அவனை கோவப்படுத்துற அட போம்மா என்னம்மா ஆச்சு என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள உங்க பையனுக்கு இப்பவே சாந்தி முகூர்த்தம் நடக்கணுமா? ஆம்பளைங்கன்னா அப்படிதாம்மா இருப்பாங்க பொம்பளைங்க நாம தாமா கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போகணும் கல்யாணம் ஆயிடுச்சு சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அப்புறம் உங்க வாழ்க்கை என்னத்துக்குமா ஆகும் அது முதல்ல உங்க பையனுக்கு புரிய வைங்க. சரி நீ அழாத அப்புறம் பேசிக்கலாம் அழாத கண்ணை தொடச்சுக்கோ வாங்க மாப்ள. அப்பாவுக்கு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கோம் அத்தை. எந்த ஹாஸ்பிட்டல்? நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் தான். டெய்லியும் ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்ள. எவ்வளவு செலவானாலும் பாத்துக்கலாம். நீங்க தைரியமா இருங்க. முதல்ல உட்காருங்க. மீனா, மீனா, அம்மா, மாப்பிளைக்கு நிமிக்கு காஃபி போட்டு கொண்டு வா. சரிங்கம்மா. அதெல்லாம் வேண்டாம்க்கா, தண்ணி மட்டும் கொடுங்க. கொண்டு வரேன். இந்தாங்கம்மா தண்ணி. இந்தாங்க. இத பாருங்க மாப்ள, நீங்க தைரியமா இருங்க. எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். அவரை நல்லா குணப்படுத்தி அனுப்ப வேண்டியது என்னோட பொறுப்பு. போதுங்களா? நீங்க தைரியமா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். டாக்டர் என்னதான் சொன்னாங்க? 2 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா டெய்லியும் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஆமாமா. இப்போ அவங்கள எங்க தங்க வச்சு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க 2 பேரும் அதை நினைச்சு தவிச்சு போயிட்டோமா. ஏன் நிம்மி, ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே இப்பெல்லாம் நிறைய சர்வீஸ் அபார்ட்மெண்ட் கிடைக்கும். அதுல ஒண்ணு வாடகைக்கு எடுத்து அப்படியே அவங்கள அங்க தங்க வச்சு அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போனா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல. ஆமா, எங்க சொந்தக்காரங்க எல்லாம் சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ல தங்குவாங்க. உங்க சொந்தக்காரங்க எல்லாம் இங்க வந்துட்டு போவாங்கல்ல. ஏன் எங்க மாமனார் மாமியார் இங்க இந்த வீட்டுக்கு வரதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லையா? இல்ல உரிமை இல்லையா? உங்க சொந்தக்காரங்க மட்டும்தான் இங்க வரணுமா? நீ எதுக்கு இப்படி பேசுற? நீ ஏன் இப்படி பேசுற? முதல்ல அத சொல்லு. ஓ மாமியாரு, நாத்தனாரு, அவங்க இவங்க உங்க சொந்தக்காரங்க எல்லாருமே இங்க கூடி கும்மி அடிப்பாங்க. ஆனா வயசான என் மாமனார் மாமியார் வந்து இங்க ஒரு நாள் தங்க கூடாதா? என்ன பேசுற நிம்மி? நான் அவங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னனா? அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி பிரிச்சு எல்லாம் பேசுற? யாரு பிரிச்சு பேசுறா? நீதான் பிரிச்சு பேசுற. உடம்பு சரியில்லாதவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னா நீ என்ன சொல்லிருக்கணும்? இங்க கூட்டிட்டு வா நிம்மி, நம்ம வீட்ல வச்சு பாத்துக்கலாம்னு சொல்லிருக்கணும்ல. அத விட்டுட்டு சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ட வாடகைக்கு எடுக்கணும்னு சொல்ற. அது எங்களுக்கு தெரியாதா? வாடகைக்கு எடுத்து நாங்க தங்கி இருக்கணும். நீ உன் சொந்தக்காரங்களை எல்லாம் இங்க கூப்பிட்டு வச்சு குமால அடிப்பீங்களா? ஏய் நிம்மி, இது பார், ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ. உன் மாமியார் மாமனார் இங்க வந்தா இயல்பா இருக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ காம்ப்ளெக்ஸோட இருப்பாங்க. அதனாலதான் நான் சொன்னேன். அது எப்படி காம்ப்ளெக்ஸா இருப்பாங்க? ஏன் உன் மாமியாரை விட என் மாமியார் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டாங்க? ஓ மாமியார் கூட தான் வீடு வீடா போய் வீட்டு வேலை பாக்குறாங்க. அவங்க இந்த வீட்டுக்கு வந்தா சம்மந்தின்னு உரிமையா உட்காருது இல்லையா? நிம்மி, நீ ரொம்ப ஓவரா பேசுற. இதோட நிறுத்திக்கோ.
ஏன் மாமியாரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஓ, நீ ஏன் மாமியார பத்தி பேசுவ, நான் ஓ மாமியார பத்தி இனிமே பேச சும்மா கூடாதா? ஆமா, இப்ப நான் என்ன தப்பா இனிமே சும்மா சொல்லிட்டேன்? ஓ மாமியாரோ உங்க வீட்டாளுங்களோ அடிக்கடி இங்க வராங்க போறாங்க, அதனால நல்ல விதமா பழகுறாங்க. ஏன் மாமனார் மாமியார் அடிக்கடி இங்க வரதில்ல, அதனால அவங்க சகஜமா இல்ல. அவங்களும் இங்க வந்து போனா எல்லாம் சரியாயிடும். மா, இதுக்கு தான் நான் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன், தங்கவே மாட்டேன்னு சொன்னேன். கேட்டீங்களா? இருமா, இரு திவ்யா. நிமி, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இவ என்னடா அப்படி சொல்லிட்டா? இங்க பாருமா, நீயும் இவள மாதிரியே அவங்க இங்க வர வேண்டாம்னு நினைச்சா ஒரே வார்த்தையில சொல்லிடு. நாங்க சர்வீஸ் அபார்ட்மெண்ட்லயே தங்க வச்சு பாத்துக்கிறோம். இனிமே இந்த வீட்டுக்கு நாங்க வரல போல. இந்த வீட்டோட எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நாங்க ஒதுங்கிக்கிறோம். போதுமா? கொஞ்சம் இரு நிமி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அம்மா, நீங்களே உங்க மகளை வச்சு நல்லபடியா பாத்துக்கோங்கம்மா. உங்க சம்மந்தி வீட்டு ஆளுங்களை கொண்டு வந்து வச்சு நல்லா வச்சு பாத்துக்கோங்க. எங்களை விட்டுங்க. இனிமே நாங்க இந்த வீட்டு பக்கமே வர மாட்டோம். திவ்யா, என்னமா? திவ்யா, இது பாருங்க, இவ என்னெல்லாம் பேசான்னு உங்களுக்கு தெரியும்ல. என் அத்தைய பத்தி பேசினதுக்கு அப்புறம் இனிமே இந்த வீட்டுல நாம இருக்க வேண்டாம். வாங்க போலாம். வாங்க நீங்க. திவ்யா நில்லு. திவ்யா சொன்ன கேளு திவ்யா. திவ்யா, மாப்பிள நீங்களே சொன்ன கேளுங்க மாப்பிள. அவ ஏதோ தெரியாம சொல்லிட்டா. என்னத்த தெரியாம சொல்லிட்டாங்க? நீங்க தானே நாங்க இங்க இருக்கணும்னு எங்க அம்மா கிட்ட கேட்டீங்க. அதனால தானே அவங்க இருக்க சொன்னாங்க. அவங்க சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் நாங்க இங்க இருந்தோம். ஏன் என்னையும் திவ்யாவையும் அவங்க என்ன சொல்லியிருந்தாலும் நாங்க பொறுமையா இருந்து கேட்டிருப்போம். ஏன் நிம்மி உள்ள இதோ இவங்க சொல்லியிருந்தாலும் நாங்க கேட்டிருப்போம். ஆனா எங்க அம்மாவை பத்தி யாராச்சும் தப்பா பேசினாங்கன்னா அதை கேட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. மாப்பிள, நீ வா திவ்யா. மாப்பிள சொன்ன கேளுங்க. சாரி எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க கிளம்புறோம். திவ்யா, திவ்யா, திவ்யா சொன்ன கேளு திவ்யா. திவ்யா, நீங்க எங்க இங்க நிக்கிறீங்க? வாங்க போவோம். வாங்க. வணக்கம்மா. வணக்கம். யார் வேணும்? தேவேந்திரன் சார தெரியும், அவரை பார்க்கணும். ஓ, உள்ள வாங்க. ம். அப்பா வாங்க. ஆ. அப்பா. என்னம்மா? அப்பா உங்களை பார்க்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க. ம். வாங்க உட்காருங்க. மா, போய் கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. சரிப்பா. காஃபி எல்லாம் வேண்டாம்மா, ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க. சரிங்க. இதோ கொண்டு வரமா. சார், ம். நான் சொல்லியிருந்தேன்ல சிங்கப்பூர் மாப்பிள்ள, ஆமா, அவருடைய போட்டோவையும் ஜாதகத்தையும் கொண்டு வந்திருக்கேன். அடுத்த வாரம் ஊருக்கு வராங்க. போட்டோ உள்ள இருக்கு சார். கொடுங்க. ஐயா இந்தாங்க. கொடுங்கம்மா. மா பத்மினி, அப்பா. இந்த போட்டோ பாருமா. சுந்தரிமா, நீங்களும் பாருங்க. நம்ம தேன்மொழிக்கு பார்த்திருக்க மாப்பிள்ள, பார்த்துட்டு எப்படி இருக்காருன்னு சொல்லுங்க. பையன் பெரிய இடத்து பையன் போல இருக்கே. ரொம்ப நல்லா இருக்காருங்க. சிங்கப்பூர்ல நல்ல வேலையில இருக்காருமா. கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்ணை சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. அங்கேயே செட்டில் ஆயிடலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்தாம்மா. ரொம்ப சந்தோஷங்க. மாப்பிள்ளை நல்லா இருக்காரு. பத்மினி, என்னம்மா நீ ஒண்ணுமே சொல்லாம சும்மா இருக்க? வந்துப்பா, தேன்மொழி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாமே. ஏம்மா, தேன்மொழி கிட்ட கேட்காமையா செய்ய போறோம்? கேட்டு பாப்போம். அவளுக்கு பிடிச்சிருந்தா பாப்போம், இல்லனா வேற மாப்பிள்ள பாப்போம். ஆனா கல்யாணத்தை தள்ளி போட வேணான்னு பாக்குறேம்மா. சீக்கிரமே முடிச்சிடணும். தேன்மொழி, மா தேனே. இதோ வரேன்ப்பா. வாமா, அப்பா கூப்பிடுறாரு. வாமா. பத்மினி, அந்த போட்டோ அவட்ட கொடுமா. இந்தா. போட்டோவை பாருமா. எப்படிமா இருக்காரு? நல்லா இருக்காருப்பா. உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பார்த்திருக்க மாப்பிளமா, உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. இத பாருமா,
உனக்கு பிடிச்சிருந்தாதான் இந்த மாப்பிள்ளை. உனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ, வேற மாப்பிள்ளைய பார்ப்போம். ஆனா கல்யாணத்தை சீக்கிரமா வச்சிடணுமா? எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குமா? விசாரிச்சதுல அவங்க குடும்பமும் நல்ல குடும்பம்னு சொல்றாங்க. நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சிங்கப்பூர்லயே செட்டில் ஆயிடலாம். எதுவா இருந்தாலும் யோசிச்சு நிதானமா சொல்லுமா. உன் முடிவு தான் முக்கியம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிப்பா. நீங்க பார்த்து எது செஞ்சாலும் எனக்கு ஓகே தான். இல்லம்மா, அவசரம் ஒன்றும் இல்லை. டைம் எடுத்து நிதானமா யோசிச்சு சொல்லு. இதுல யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. எதுவா இருந்தாலும் நீங்க பார்த்து சரின்னு சொன்னா போதும், எனக்கு ஓகே தான். அப்பா என்னம்மா? அவசரப்பட வேண்டாம்ப்பா. தேன்மொழி கிட்ட நான் கொஞ்சம் தனியா கேட்டு சொல்றேனே. தாராளமா கேட்டு சொல்லுமா. அவசரப்பட்டு பண்ணணும்னு ஒன்றும் இல்லையே. இது அவ வாழ்க்கையை பத்தி எடுக்கிற முடிவுமா. நான் கேட்டுட்டு வரேன்ப்பா. சரிம்மா, கேட்டே சொல்லு. தேன்மொழி உள்ள வா. வா, என்னக்கா? ஒரு நிமிஷம் இரு. இங்க வா. என்னன்னு கேக்குறேன்ல, சொல்லு. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? நீ அவள மாதிரி கடைசி நேரத்துல கழுத்து இருக்கலான்னு பாக்குறியா? இத பாருக்கா, அப்பா என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் சரின்னு தான் சொல்வேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இங்க பார்த்தேன்னு உனக்கு பிடிக்கலன்னா இப்பவே சொல்லிடு. உனக்கு வேற ஒரு பையனை பிடிச்சிருக்கு, நீ அவன் கூட பேசிட்டு இருக்கிறதுல எனக்கு தெரியும். ஆனா கடைசி நேரத்துல இன்னொரு தடவை அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம அப்பாவால தாங்கிக்கவே முடியாது. எனக்காகவாவது என்கிட்ட உண்மையை சொல்லு. நான் அப்பா கிட்ட வேற ஏதாவது காரணம் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். எந்த காரணமும் சொல்ல வேணாக்கா. நான் கார்த்தியை பார்த்து பேசிட்டேன். இனிமே அவன் எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டான், போதுமா? அதனால அப்பா நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும். எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. வேற யாருக்காவது பிரச்சனைனா கேட்டு சொல்லு, அவ்வளவுதான். நிஜமாதான் சொல்றியா? நம்ம அம்மா மேல சத்தியம், போதுமா? தேனு, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்துட்டா அதுவே எனக்கு போதும். நான் பாத்துக்கிறேன். நீ இரு. அப்பா, நான் தேனுக்கிட்ட நல்லா கேட்டேன்ப்பா. அவளுக்கு முழு சம்மதம். நீங்க இமீடியட்டா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிம்மா, இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. ஐயா, நீங்க வாங்க. போயிட்டு வரேன். சரிங்க. வரேம்மா. மாப்பிள்ளை வீட்டுல பேசி அவங்க எப்ப பொண்ணு பார்க்க வராங்கன்னு கேளுங்க. சரிங்க. அதுக்கப்புறம் நாங்களும் ஒரு வாட்டி அவங்க வீட்டுக்கு வரோம். மத்தேனே, என்னமாச்சு? என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல, தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கேம்மா. ஏமா, உனக்கு இது கல்யாணம் பிடிக்கலையா? இங்க பாருங்க, உங்க வேலையை பார்த்துட்டு போயிடுங்க. தேவையில்லாம என் விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணீங்க, அவ்வளவுதான்.